இங்க பாரு, உன் மாமியாரே உன்னெல்லாம் அம்மா வீட்டுக்கு விட மாட்டேன்னு சொன்னா எதிர்த்து சண்டை போட்டு இங்க வந்துரு. அப்படி ஏதாவது சொன்னான்னு வச்சுக்க, நான் ஒரு கை பாத்துறேன் உன் மாமியார. சரியா? வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது நீ என் வீட்டுக்கு வரணும்டி. கண்டிப்பா வருவம்மா. நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. சரி மக்களே, பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு. சரிம்மா, நான் போறேன். போறேன்னு சொல்லாத மக்களே, போயிட்டு வரேன்னு சொல்லு. நான் போயிட்டு வரேம்மா. என்ன நம்ம மாமியார் கிழவி இப்படி அழுது? பொண்ணு கல்யாணம் ஆகி லண்டனுக்கும் அமெரிக்காக்குள்ள போற மாதிரி பஸ் ஏறி இறங்குனா 5 நிமிஷத்துல போயிடலாம் அவ வீட்டுக்கு. அவ வீட்டுக்கு போக 1/2 மணி நேரம் கூட ஆகாது. என்னமா அமெரிக்காக்கு அனுப்பி விடுற மாதிரிலாம் அழுது. இந்த மாமியார் கிழவி பொண்ணுக்கு புகுந்த வீட்டுக்கு போய் எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்க, இங்க 10 மணிக்கு தூங்கி எந்திரிக்கிற மாதிரி அங்கேயும் போய் 10 மணிக்கு எந்திரிக்காம காலையிலேயே ஏஞ்சி எல்லா வேலையும் பாரு. மாமியார் கூட சண்டை போடாம ஒத்தாசை ஆயிருன்னு சொல்லும் பார்த்தா, இப்படிலாம் நல்ல அட்வைஸ் கொடுத்து பொண்ணை வழி அனுப்பி வைக்கணும்னு பார்த்தா, இது என்னன்னா ஒரே நல்ல குடும்பத்தை பிரிச்சுட்டு வரல ஐடியா கொடுக்குது. போயிட்டு வரேம்மா. அண்ணே, அப்பா, போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாமா. ரவி, அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வான்னு. சரிண்ணே. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கட்டி. வரேம்மா. போயிட்டு வரேன் அண்ணி. பார்த்து போயிட்டு வா நாத்து. வா பவி, போலாம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மக்களே, போயிட்டு வா.